வைஷுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டா. ஓகே. முதல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபீலிங்ஸ் எப்போ வந்ததுன்றதுக்குள்ள நான் போல. எனக்கு அவ்வளோ டீப்பா நான் தெரிஞ்சுக்க விரும்பல முதல்ல இருந்தே. அதுக்கப்புறமா இவனுக்கும் கண்டிப்பா அவன் மேல சாஃப்ட் கார்னர் இருக்கு. சாஃப்ட் கார்னர் இருக்கு. சாஃப்ட் கார்னர் இஸ் நாட் லவ். பிகாஸ் அவளுக்கு யாரும் இல்ல. அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லன்னு இவன் கூட நின்னான். நிறைய ஈவென்ட்ஸ் ஒண்ணா போவாங்க. அவளுக்கு பாதுகாப்பா இவன் போயிருக்கான். இதெல்லாம் நடந்தது உண்மைதான். ஸோ இதுல என்கிட்ட உடலுறவு கொண்டுட்டாரு. நான் அவருக்கு மனைவியா வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. கல்யாணமே நான் தான் பண்ணி வச்சேன். அப்புறம் கல்யாணமே நான் ஏன் தான் பண்ணி பண்ணி வச்சீங்க வச்சேன் அப்படிங்கிறாங்க. அது அது ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா வந்துட்டு விஜய் டிவில நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஷோஸ்ல நான் கலந்துக்கணும்னு அவர் ஆசையா இருக்குன்னு சரி. சொன்னாரு. அதனால நான் அந்த கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுக்காக யாராவது கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? இல்ல அவங்க சொன்ன இல்ல விஷயம் நீங்க சொல்லுங்களேன். அதுக்காக கல்யாணம் பண்ணி இதே வந்து நம்ம கம்யூனிட்டியில எத்தனை பேரு உண்மையான மனசோட கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்கன்றதுக்கும் நான் சாட்சி இருக்கேன். அவர் ஆசைக்கு வந்து அவர் இதுலலாம் போகணும்னு நினைச்சாரு. அதனால அவர் ஆசைக்கு வந்து நான் வந்து விட்டு கொடுத்துருக்குறேன் அப்படின்னா, அப்ப ஏன் இப்ப நீ பிடிக்கிறேன்? அவ சொன்னா இல்லையா, அந்த மாதிரி ஷக்கீலா அம்மா கூட எனக்கு சப்போர்ட் பண்ணல. அப்ப நான் ஃபோன் அடிச்சு பேசினேன். அம்மா நான் சப்போர்ட் பண்றதுக்கு ராஜா என்கிட்ட நீ வந்து கேட்டியா? டிஸ்கஸ் பண்ணியா? அம்மா நான் இந்த மாதிரி போறேம்மா அப்படின்றது நீ என்கிட்ட கேட்டிருந்தா 2 பேரையும் வர வச்சு இது என்ன பிரச்சனைன்னு நான் பேசியிருப்பேன். நீ என்னெல்லாம் கேட்கவே இல்லையே. யார் பேச்ச கேட்டோ வந்து நேரா கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்ட. அப்போ நான் எப்படி வந்து விழுந்து அடிச்சு நான் வந்து ஐயோ என் குழந்தை நீ நியாயமான விஷயத்துக்கும் போலன்றது எனக்கு புரியுது.